கேரள மாநிலம் பாலக்காட்டில் காரை முந்தி செல்ல முயன்றபோது ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த பெண் சாலையில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை முதலில் நாம் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத் வழங்கிட நாம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி பற்றி சொல்லுங்க. வணக்கம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்திற்குட்பட்ட கல்லடிக்கோடு பகுதியில் முக்கிய சாலையை நோக்கி துணை சாலையிலிருந்து கார் ஒன்று மெதுவாக சென்று கொண்டிருந்தது. அதன் பின்னால் வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென காரை முந்தி முக்கிய சாலையில் ஏற முயன்ற போது திடீரென கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி அந்த இருசக்கர வாகனத்தில் இருந்து அம்மாவும் மகனும் தூக்கி வீசப்பட்டார்கள். இந்த விபத்தில் அம்மா லிசி 50 வயதான லிசி நடு சாலையில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் அந்த நேரத்தில் சாலை வழியாக வேகமாக வந்து கொண்டிருந்த பிக்கப் வேன் லிசி மீது மோதி லிசி சம்பவ இடத்திலேயே பலியானார். இதற்கிடையே இந்த கார் இருசக்கர வாகனத்தில் மோதியதால் ஓட்டுநர் நிலைகுலைந்த நிலையில் இந்த அவ்வழியாக வந்த ஆட்டோ மீதும் இந்த கார் மோதியதோடு அந்த சாலையை தாண்டி காணப்படுகின்ற பள்ளத்தில் கீழே போய் அது விபத்தில் சிக்கியது. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.